அந்நிய பாஷை என்கிற இந்த அற்புதமான வரம் எல்லா விசுவாசிகளிடத்திலும் காணப்பட வேண்டும் என்பதாய் பவுலடியார் பரிசுத்த ஆவியினால் விரும்புகிறார். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியிலே ரகசியங்களை பேசுகிறான். அவன் மனிதரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். மாத்திரமல்ல, பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷைகளினாலும் இந்த ஜனத்தோடே கர்த்தர் பேசுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, மாத்திரமல்ல, அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். உங்கள் பக்தி விருத்திக்காக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான காரியம் ஜெபம், வேத தியானத்தோடு பக்தி விருத்தி அடைவதற்காய் நவமான பாஷைகளை பேசுவதை பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். அதனால் தான் பவுலடியார் சொல்லுகிறார், நீங்கள் எல்லோரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். அந்நிய பாஷை பேசுகிறதற்கு தடை பண்ணாதிருங்கள். உங்கள் எல்லோரை காட்டிலும் நான் அதிகமான பாஷைகளை பேசுகிறவன் என்று பவுலடியார் விளக்கிய அந்த அற்புதமான வழிமுறையை மறந்து விடாதிருங்கள்.